திமுக மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுது கொண்டே பணம் கேட்கிற மாதிரி ஆள் விஜய் இல்ல. 100க்கு ஒரு 80-85% உதயார். அதை விஜய் புரிந்து கொண்டதுனால்தான் போய் பார்த்தார். அதற்கு நான் ஒரே ஒரு காரணம் சொல்லி நான் என்னுடைய கருத்தை முடிக்க, ஜூன் மாதம் 15, 16, 17 தேதிகளில் தமிழக சட்டமன்றம் நிதிநிலை சமர்ப்பிப்பதற்காக கூட இருக்கிறது. அதற்கு முன்னதாக தமிழகத்தினுடைய பிஸ்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்னங்கிறது ஏற்கனவே ஒயிட் பேப்பர் தரேன்னு சிஎம் சொல்லிட்டார். அந்த ஒயிட் பேப்பர் தருவதற்கு முன்னாடி இவாலுவேட் பண்றதுக்காகத்தான் மத்திய நிதியமைச்சருடன் பேசினார், பிரதமருடன் பேசினார் விஜய். ஆக மொத்தம் 4 பக்கத்தில் இருந்து 360 டிகிரிஸ்ல அவர் புரிஞ்சுட்டாரு. அபிஷியல்ஸோட மீட் பண்ணார் சிஎம். கடந்த 10 நாட்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மீட் பண்ணார். இண்டஸ்ட்ரீஸ்னுடைய அசோசியேஷன்ஸ், கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபிக்கி, அசோசியேட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதை தவிர தொழிலாளிகள், விவசாயிகள் எல்லாரும் பார்த்து புரிஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சிருந்தாரு. அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா தான் பிரைம் மினிஸ்டர் பார்த்தார். பிரைம் மினிஸ்டர் 10 விஜய் பார்த்துக்காரு, 10 ஸ்டாலின் பார்த்துக்காரு. 25 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு. அவருடைய ஒரு ஒவ்வொன்றும் பாலிடிக்ஸ் பேச பார்த்தாலும் எவாலுவேட் பண்ணுவார். நான் அவர் அதிகமான சந்தித்ததுனால நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நீ உங்க ஐபால் டு ஐபால் பாப்பாருங்க. அந்த மாதிரி விஜய் முன்னாடி பண்ணிட்டதுனால ஒரு சாராம்சத்தை கொடுத்து ஒரு கேப்சூல் மாதிரி கொடுத்ததுனால பிரைம் மினிஸ்டர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. he will extend all help ன்னு சொல்லியிருக்காரு. திமுக மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுது கொண்டே பணம் கேட்கிற மாதிரி ஆள் விஜய் இல்ல.